சங்கீதம் 119 அதுல 119வது வசனம் 120வது வசனம் ஒரு விசை நாம் நோக்கி பார்க்கும்போது, பூமியில் உள்ள துன்மார்க்கர் யாவரையும் கழிவை போல அனுப்பி விடுகிறேன், ஆகையால் உமது சாட்சிகளில் பிரியப்படுகிறேன். நாம நேற்றுக்கு சாட்சி குறித்தோம். தேவனுடைய சாட்சியை நினைத்து நாம நம்முடைய காரியத்துக்காக நாம சாட்சிகளாக மாற வேண்டும். என்ன அடுத்து, உமக்கு பயப்படும் பயத்தால் என் உடம்பு சிலிர்க்கிறது, உமது நியாய தீர்ப்புகளுக்கு பயப்படுகிறேன். தேவனுடைய நியாய தீர்ப்புகளுக்கு நாம பயப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். அவருக்கு பயப்படும் பயத்தால் என் உடம்பு சிலிக்கிறது. அவருக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ள இருக்கணும். எப்பவுமே ஆண்டவர் ஏதாவது நம்ம ஆண்டவருக்கு பிரியமில்லாம ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு தான் நான் சொல்றேன், துன்மார்க்கருக்கு அல்ல. துன்மார்க்கர் பனையை போல வளர்வார்கள், ஆனால் சடுதியில் விழுந்து போவார்கள். ஆனால் தேவனுக்கு பயப்படுகிறவர்களை தேவன் நோக்கமாய் இருந்து அவர்களை ஒரு ஆடை மேய்க்கிற மேய்ப்பனை போல இருந்து நம்மை வழி நடத்துகிறார். ஆகவே அந்த பயம், நாம வழி தவறாமல் வழி தப்பி போனால் அவர் நம்மை அங்கே இருந்து என்ன செய்கிறார், யோனானை எப்படியெல்லாம் அடித்து கொண்டு வருகிறார் என்று நாம வேதத்தில் பார்க்கிறோம். யோனானை பார்க்கும்போது ஆண்டவர் நினைவே பட்டணத்துக்கு செல்ல சொல்கிறார், ஆனால் அவர் திசை திரும்பி போனவர் தர்ஷிக்கு ஓடுகிறார், அங்க இருந்து அடிக்கிறார். பாருங்க, நடுக்கடல்ல போக விட்டுட்டு அடிக்கிறார். ஆண்டவருக்கு அப்படி ஒரு சுபாவம் உண்டு. நாம ஒரு தவறு செய்யும் போது ஆண்டவர் நாம நினைப்போம், இல்ல நாம தவறு பண்ணிட்டோம், ஆனா ஆண்டவர் அமைதியா இருக்கிறாருன்னு நாம நினைப்போம். ஆனால் அவர் அப்படி அல்ல, போக விட்டுட்டு நடு வழியில வச்சு அடிச்சிடுவாரு. அவரை யோனாவே அப்படிதான் பண்ணுகிறாரு, நடு கடல்ல வச்சுதான் அடிச்சுட்டாரு. ஆகவே அவருடைய நியாய தீர்ப்புக்கு நாம அவருடைய வார்த்தைக்கு பயப்படுகிறவர்களாகவும் அவருடைய நியாய தீர்ப்புக்கு நாம பயப்படுகிறவர்களாகவும் இருக்க வேண்டும். ஆகவே நாம எப்போதும் கவனமாக இருக்க வேண்டும். இப்போதும் நாம ஒரு 10 மினிட் நம்முடைய தேவைகளுக்காக நாம நல்லா ஜெபிக்கிறோம். இன்னைக்கு நம்முடைய வீட்டு தேவைகள், குடும்ப காரியங்கள், அதற்காக புதன்தோறும் நாம நம்முடைய சரீர பலவீனங்களுக்காக ஜெபிக்கிறோம். சனிக்கிழமை ஆனா அந்த நாளில ஜெபிக்க முடியல அப்படின்னு சொன்னா அந்த வாரத்துல இனி இருந்தாலும் அதை நாம தொடர்ந்து கன்டினியூ பண்ணுவோம். வாரத்துல 2 நாளும் நம்முடைய குடும்பத்துக்காகவும் நம்முடைய சரீர பலவீனங்களுக்காகவும். குடும்பம் சரியாக கட்டப்படவில்லை என்றால் நம்ம தேவனுடைய ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கை இல்லை என்று அர்த்தம். ஆகவே நாம சரியாக காலையில் எல்லாரும் ஆண்டவரை துதிச்சு விண்ணப்பங்களோடு ஏறெடுக்க வேண்டுமா? எப்படி ஏறெடுக்கணுமா? ஜபத்தினாலும் நாம ஆண்டவரை துதியினாலும் ஜபத்தினாலும் விண்ணப்பத்தை ஏறெடுக்க வேண்டும். அதுதான் நாம இப்ப பண்ண போடுகிறோம். ஆண்டவரோட நம்ம நல்ல துதித்து அந்த விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறோம். ஹல்லேலூயா. ஜபத்தினாலும் விண்ணப்பங்களை ஏறெடுக்க வேண்டும், துதியினாலும் விண்ணப்பத்தை ஏறெடுக்க வேண்டும். ஹல்லேலூயா.